உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. என்ன சார், சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை அடிக்கடி போட்டே இருக்கிறீங்க, ஏதாவது ட்ரெண்டுங்களா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுக்கிர பகவான் தான் கலஸ்தர காரகன். அந்த சுக்கிர பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் சுகபோக வாழ்க்கை, வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதி, குதூகலம் எல்லாமே சுக்கிர பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அழுமூஞ்சி, வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்காது, நிம்மதியே இருக்காது, ஒரு கலையே இருக்காது. இப்படியும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. அதற்கு காரணமும் சுக்கிர பகவான் அவங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்காது. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டிவியில் வர்றாங்க, மீடியாவில் இருக்கிறாங்க, மீடியாவில் பேர் புகழ் இது மாதிரி இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ கலைத்துறையிலையும் நல்லா இருக்கிறாங்க. இவங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த சுக்கிர பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நேச்சபங்க ராஜயோகத்திலையோ இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் பிரபலமாக முடியும், ஒருத்தர் உயர முடியும், ஒருத்தர் ஃபேமஸ் ஆக முடியும். அவங்கள நாம எல்லாரும் புகழ முடியும், அவங்கள பார்க்க முடியும். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் நான். இப்போ சிவகார்த்திகேயன் நடிகர், அவர் பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்தில் வளர்ந்து பெரியார் ஆனவர். அவருக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு சிலர் வளர்றாங்க அப்படின்னா அவங்க அப்பா நடிகராக இருப்பாங்க, அவங்க தாத்தா நடிகராக இருப்பாங்க, அதன் மூலியமாக சீக்கிரம் வளர்ந்துடுறாங்க. ஆனால் இவருக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் அது மாதிரி எந்த சப்போர்ட்டுமே இல்லை. எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறார் அப்படின்னா, அவருக்கு சுக்கிர பகவான் அவங்களுடைய ஜாதகத்தில் ஒன்று ஆட்சியாக இருந்திருக்கணும், இல்லை ஒன்று உச்சமாக இருந்திருக்கணும், இல்லை நேச்சபங்க ராஜயோகத்தில் இருந்திருக்கணும். ஏதாவது ரூபத்தில் சுக்கிர பகவான் வலுத்திருந்தங்காட்டித்தான் அவர் இந்த அளவுக்கு ஃபேமஸ் இருக்கிறார். அப்போ ஒருத்தருக்கு சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருக்கணும். அந்த நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு சுக்கிர பகவான் சரியில்லை, தவறான பாதையில் போயிடுறாங்க, தவறான நட்பு கிடைச்சிருது, தவறான இல்லீகல் வழியில் போயிடுறாங்க, ட்ரக்ஸ் அடிச்சுக்கிறாங்க, அவங்களுடைய வளர்ச்சி அவங்களே கெடுத்துக்கிறாங்க, அவங்களுடைய பேர் புகழை அவங்களே கெடுத்துக்கிறாங்க. இதற்கு காரணமும் சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது 6, 7, 10ஆம் இடத்தில் இருந்தால் அவங்களுக்கு அவங்களே நாசம் செய்து கொள்வார்கள். இப்போ இந்த இடத்துல இல்லாம மற்ற இடங்கள்ல சுக்கிர பகவான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க நல்லா இருப்பாங்க. இப்போ உங்களுடைய ராசிக்கு சுக்கிர பகவான் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாண்ட சுக்கிர பகவானுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இறந்தவங்களை மீண்டும் உயிர் கொடுத்து அவங்களே எழுப்ப முடியும். அது மாதிரியான ஒரு மந்திரத்தை ஒரு சிவபெருமான் கிட்ட இருந்து சுக்கிர பகவானுக்கு அந்த உபதேசமாகப்பட்டது கிடைச்சிருக்குது. அப்ப அந்த சிவபெருமானுடைய அருளால் சுக்கிர பகவானுக்கு இறந்தவர்களை எழுப்பக்கூடிய அந்த சக்தி கிடைச்சிருக்குது. இந்த சக்தி பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு கூட கிடைக்கல. குரு பகவானுக்கு சுக்கிர பகவான் மருமகன் இருந்த போதும் அந்த இது குரு பகவானுக்கு கிடைக்கல. அதனால தான் சுக்கிர பகவான் அப்படிங்கிறது கலஸ்தர காரகன். அவங்களை வணங்கி வந்தால் அந்த ஒரு பெண்ணுடைய கணவர் அவர் நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படின்னா அந்த சுக்கிர பகவானை வணங்கி வந்தால்
கண்டிப்பாக ஆயுள் பலம் கிடைக்கும். இப்போ ஆயுள் பலத்துக்கு சனி பகவானை கும்பிட்றோம், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சனி பகவான் தான் எல்லாத்துக்கும் ஆயுளை கொடுப்பது. அதுபோக சுக்கிர பகவானுக்கும் நான் சொன்ன விஷயம் பொருந்தும். அப்போ அந்த சுக்கிர பகவான் ஒருத்தருடைய ராசிக்கு எங்கெங்க இருக்கணும், எங்கெங்க இருக்கக்கூடாது. இப்போ 6, 7, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. அப்போ அவங்க குடும்பம் பிரியுமா, சேருமா, அவங்க வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருவாங்களா, ஏதாவது குழப்பங்கள் வந்துருமா, தடைகள் வந்துருமா, இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்குதா அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் சொல்றோம். அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. அதே மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறாங்க. அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு விரைய செலவு தான். விரயத்திலையுமே சுப விரைய செலவுகள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக வரும். மிதுன ராசிக்காரங்களே சந்தோஷமாக இருங்க. கண்டிப்பாக சுப விரைய செலவுகள் வரும். அது கல்யாணமாக இருக்கலாம், காது குத்தாக இருக்கலாம், வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது தேவைப்பட்ட பொருள்கள் நீங்கள் வாங்கி வைக்கலாம், இல்லைன்னா தங்கம் வாங்கலாம், வைரம் வாங்கலாம். இது மாதிரி ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு சுபமான செலவுகள் கண்டிப்பாக வரும். 5 விஷயமாகப்பட்டு நீங்க கண்டிப்பா செய்வீங்க இந்த சுப விரய செலவுகள். அது போக அந்த 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. நீங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல அட்டகாசமா இருக்குது. அப்போ வெளிநாட்டுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணி இதற்கு முன்னாண்ட தடுங்கலானவங்களுக்கு இந்த பீரியட்ல வெளிநாடு போவீங்க. இல்லை அஃபீஷியலாக வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பா அந்த வாய்ப்பு கிடைக்கும். அது போக வெளிநாட்டில் உள்ளவங்க இப்போ சிங்கப்பூர்ல, மலேசியால, ஜப்பான்ல, சுவிட்சர்லாந்துல, ஜெர்மன்ல, கனடால, ஆஸ்திரேலியால, யுஎஸ்ஏல, லண்டன்ல, இது மாதிரி வெளிநாடுகள்ல எத்தனையோ நாடுகள்ல மிதுன ராசிக்காரர்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலத்துல கொஞ்சம் கஷ்டம்தான் பட்டுட்டு இருந்தீங்க, எனக்கு நல்லா தெரியும். அந்த கஷ்டங்கள் தீரப்போகிறது. வேலையில ப்ரமோஷன் கிடைக்க போகிறது. ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலை மாற்றங்கள் நடக்க போகிறது. பிஸ்னஸ்ல சக்சஸ் பண்ண போறீங்க. அது போக அந்த நாட்டிலேயே உங்களுக்கு பிஆர் வேணும்னாலும் கண்டிப்பாக நீங்க வாங்கிக்கலாம். அதற்குண்டான முயற்சி பண்ணினவங்களுக்கு இந்த பீரியட்ல சக்சஸ் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, அதே வெளிநாட்டில் இந்த பீரியட்ல சொத்து வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் சுக்கிரன் 5ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல ஆட்சி. அது போக 5ஆம் இடம் என்பது மக்கள். உங்களுடைய குழந்தைகளால் நீங்கள் பெருமைப்படக்கூடிய யோகம். அது போக உங்களுடைய மக்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கலாம். இல்லைன்னா இப்போ உங்களுடைய மருமகன் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, உங்க பொண்ணு இந்தியாவில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து வெளிநாட்டிலேயே வாழக்கூடிய யோகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, மிதுன ராசியில நீங்க பிறந்திருக்கிறீங்க, உங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, அவங்க நல்ல வாழ்க்கை வாழல, நல்ல சந்தோஷமாக இல்லை, குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அந்த குழப்பம் தீருமா? அவங்க நல்ல வாழ்க்கை வாழ்வாங்களா? கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான டைம் அவங்களுக்கு வந்தாச்சு. இது உறுதியாக நடக்கும். நீங்க கவலையப்படாதீங்க. நீங்க கும்பிட்ட தெய்வம் கண்டிப்பாக கைவிடாது. இந்த பீரியட்ல நான் உங்களை வணங்க வேண்டிய தெய்வம் இது அப்படின்னா 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறாங்க.
சுக்கிரனும் இருக்கிறாங்க. சுக்கிர பகவானையும் வணங்குவாங்க. வெள்ளிக்கிழமை நாளில், புதன்கிழமை நாளில் நீங்கள் வந்து பெருமாளை புதன்கிழமை நாளில் வணங்குவாங்க. இதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க, உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். அப்போ வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல சந்தோஷம், ஒரு மன மகிழ்ச்சி, நல்ல திருப்தி, நானும் நல்லா இருக்கிறேன், நாங்களும் நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சி, உங்களுடைய கடனையும் கட்டி கஷ்டங்களும் அதிலிருந்து விலகி நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு, போட்டி, பொறாமை இது உங்களை சுற்றி இருந்துகிட்டே இருக்குது. அந்த எதிர்ப்பு கிட்ட இருந்து நீங்கள் தப்பிக்கணும், இந்த துரோகி கிட்ட இருந்து நீங்கள் தப்பிக்கணும். இதை மட்டும் ஒரு கண்ணு நீங்கள் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இந்த பீரியட்ல நம்ப வேண்டாம். அது போக இந்த பீரியட்ல கொஞ்சம் உஷாராக இருப்பதும் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த பீரியட்ல கொஞ்சம் உஷாராக இருங்க. அது போக இந்த வீடியோ பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னுடைய வீடியோ நிறைய பேர் பார்த்துட்ருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது போக உங்களுடைய ஜாதகத்தில் அனுப்பிச்சி வைக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம், உங்களுடைய ராசி, இப்போ வந்து உங்களுக்கு சில கிரகங்களால் நன்மை, சில கிரகங்களால் கெடுதல் நடக்குது. அது என்ன ஏதுங்கிறத நீங்கள் ஜாதகம் அனுப்பிச்சி வைங்க, நான் பார்த்து சொல்கிறேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.